வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? சரிங்களா. இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சரியான காம்பினேஷனாக இருக்கும். இது கல்யாண வீடுகளில் செய்வாங்க. சரிங்களா. பட்டாணி உருளை மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது என்னோடய மெத்தட். சரிங்களா. கல்யாண வீட்டிலலாம் பரிமாறுவாங்க இல்லையா, சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக அந்த உருளை மசாலா தான். சரியா. உருளை பட்டாணி மசாலா தான். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். பட்டாணி உருளை மசாலா செய்கிறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 200 கிராம் பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா விசில் வந்துடுச்சு. ஒரு 4 விசில் இல்லைன்னா 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அது விசில் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம், ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, இது முக்கியம். சரிங்களா. சோம்பு முக்கியம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு, ஒரு வெங்காயம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறோம். ஒரு 4-5 பல்லு பூண்டு. சரிங்களா. அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி, குட்டி தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சரிங்களா. இதுக்கு தக்காளி நிறைய சேர்த்தவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தக்காளி கொஞ்சம் மசியணும். சரிங்களா. அந்த மசாலாவில் சேர்ந்து வரும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு கூட ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த தக்காளி எல்லாமே வதங்கிடும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சரிங்களா. நான் இது பூண்டும் சேர்த்துருக்கோம், இதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே சேர்க்குறோம். அது கேஸ்ட்ரிக் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதனால் இதெல்லாம் சேர்க்கும்போது அதெல்லாம் தவிர்க்கலாம். இப்போ வீட்டு மிளகாத்தூள் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதுனா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அந்த மாதிரி ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம். இப்போ இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் போல் ஊற்றிட்டு, ஏன்னா அது பச்சை வாடை போகணும் இல்லையா. அது நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு தோலை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பட்டாணி இதெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ஏன்னா நம்ம போட்ட காரம், அந்த உப்பு எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு அந்த பட்டாணியில் சேர்ந்து நல்லா மசாலா வரும்போது அந்த டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வேணால் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சரிங்களா. முழுசாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது மசிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்தோன்னா நம்மளுடைய பட்டாணி உருளை மசாலா, கல்யாண வீட்டில் செய்கிற பட்டாணி உருளை மசாலா ரெடி. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான பட்டாணி உருளை மசாலா. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாம்பாரோடு தான் நம்ம இந்த பட்டாணி உருளை மசாலா செஞ்சுருக்கோம். நீங்கள் கிள்ளு மிளகாய் சாம்பார் இல்லை காய் சாம்பார் எதுக்குனாலும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட். சுவையான பட்டாணி உருளை மசாலா மணக்க ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லோரும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. ஏன்னா நண்பர்களே, எளிமையாக இருந்ததில்ல. இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.